திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, அன்னார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக அடியேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருமாத ஊரத்திரு தாள் போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரன் தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மறுவு புருடோத்தமர் சேதிராயர் மூவர் மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒலிக்கீரர் கல்லாடனார், பொன் கபிலர் பரணன் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. அடுத்து திருக்கதவும் அடைதல் பாடுவதற்காக சேலம் மாவட்டம் பூசாரிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிவத்திரு பெருமாளையா அவர்கள். வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், ஒரு சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டனையும் புவனம் உய்ய, இருக்கட உண்டவ அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி, தெருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. ஸ்வா திருச்சிற்றம்பலம். அடுத்து திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி நிர்மலா அம்மையார் அவர்கள். வாங்க. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து
பிரியாதிருக்க பெற்றீர்கால் அருமால் உற்று பின்னை நீர் அம்மாளுங்கி அரற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவும் திருமாமணி சேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கண் திருமாலறியா திருப்புயங்கண் திருத்தால் சென்று சேர்வோமே திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். அடுத்து தென்காசி மாவட்டம் வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ண ஐயா அவர்கள் சிவத்திரு ராமகிருஷ்ண ஐயா அவர்கள் திருப்பள்ளி அடிச்சு பாடுவார்கள். வாங்கய்யா. சித்தம்பலம். சிவாய நம. திருப்பலி எழுச்சி திருப்பெருந்துறை திரோதன சித்தி. போற்றி என்பால் முதல் ஆகிய பொருளே உழந்தது பூங்கடல் இணைதுணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொன்னின் திருவடி தொழுவும் சேற்றிதழ் கமலங்கள் மலர்தன் வயல் சூம் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே. ஏற்றுவர் பொடி உடையான் எமை உடையான் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். திருச்சிற்றம்பலம் ஐயா. சிவாயனம். நன்றி நன்றி. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. அடுத்து 7ஆம் திருமுறையில் 69வது பதிகமாக இருக்கக்கூடிய வட திருமுல்லை வாயிலில் முதல் பாடலும் கடைசி பாடலும் பாசுபதா பரஞ்சுடரே படுதுயர்கலையாய் சுந்தரமூர்த்தி சாமியுடைய பாடலை பாடி நிகழ்ச்சிக்குள் நுழையும். திருவோ மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடை கழல்கள் என்றெண்ணி திருவோ மெய்ப்பொருளோ செல்வமும் எனக்கும் சீருடை கழல்கள் என்றெண்ணி ஒருவரை மதியா துராமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் தெரிவே முருகமர் சோலை சூழ்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை முருகமர் சோலை சூழ்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரம் சுடரே பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரம் சுடரே விரைதரு மலர் மேல் அயனோடு மாலும் வெறுவிட நீண்ட எம்மானை விரைதரு மலர் மேல்
அயனோடு மாலும் பெருவிட நீண்ட எம்மானே திரைதரு புனல் சூழ் திருமுல்லை வாயில் செல்வனை நாவல் ஆரூரன் உரைதரு மாலை ஓர் அஞ்சினோடஞ்சோ உள்குளிர்ந்தேத்த வல்லார்கள் உரைதரு மாலை ஓர் அஞ்சினோடஞ்சோ உள்குளிர்ந்தேத்த வல்லார்கள் நரைதீரை மூப்போ நடலையும் இன்றி நன்னுவர் விண்ணவர் கரசே நரைதீரை மூப்போம் நடலையும் இன்றி நன்னுவர் விண்ணவர் கரசே பெருமான் அருளரும் கொடி இடை நாயகி உடனாகி அருள்மிகு மாசிலாமணீஸ்வரர் திருவடிகளை சரணம் சரணம் என்று சொல்லி நிகழ்ச்சிக்குள் இணைந்து நுழைவோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற பகுதி, திருமந்திரம் என்கிற நூலினை நாம் சிந்தித்து வருகிறோம். நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து அழகு பார்க்கின்ற எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய பொற்பாதங்களுக்கு மனமொழி மேகலாலை வணங்கி உடல் பொருள் ஆவியை சமர்ப்பித்து இந்த நம்ம திருமந்திரத்தினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய இந்த திருமந்திரத்தை ஏற்றி நமக்கெல்லாம் அருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் அருள் தரும் திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி பிறந்து மொழி பயின்று தாயாகவும் தந்தையாகவும் பிறகு ஆசிரியராகவும் காரிய குருவாகவும் காரண குருவாகவும் வந்து பிறகு திருவடியை நமக்கு தொட்டி காண்பித்த அந்த குருவர்களுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனித நுழையும். குருவர்கள் இல்லை என்றால் திருவருள் இல்லை, அவ்வளவுதான். திருச்சிற்றம்பலம். அடுத்து திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 14வது தலைப்பாக இருக்கக்கூடிய காலச்சக்கரம் என்கிற தலைப்பின் கீழே 3 பாடல்களை சிந்தித்திருக்கிறோம். காலச்சக்கரம்ன்றது காலம்னாலே அது முடிவு என்று, காலன் வந்துட்டான்னு சொல்றாங்க இல்லையா, காலம்னா முடிவு. காலச்சக்கரத்தினுடைய அளவை நமக்கு சொல்றார் திருமந்திரத்துல. மிகப்பெரிய உண்மையை நமக்கு பகிரங்கமா சொல்லிட்டு வர்றாரு. நேத்து ஆயுள் பத்தி சொன்னார். 28 வருடங்கள், அதுக்கப்புறம் 33 வருடங்கள், பிறகு 62 வருடங்கள்ல, பிறகு 100 வருடங்கள்ல, 80 வருடங்கள்ல, அப்புறம் 100 வருடங்கள்ல ஒரு கண்டம் இருக்கும். இப்படிலாம் காலச்சக்கரம் தன் பணியை முடிக்கும் அப்படின்லாம் இது சொல்லப்பட்டது. இருந்தாலும் எது சக்கரம், யமனை யாரும் அணுகக்கூடாது, யமனை யாரும் அணுக மாட்டான், காலச்சக்கரத்தை காலால் உதைக்கக்கூடிய, காலத்தை காலால் உதைக்கக்கூடிய கலையெல்லாம் நேற்று நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு மனுஷனுடைய ஆயுள் 120 வருடங்கள் அப்படின்லாம் நேற்று குறிப்பா பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாடல் எண் 4 திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 14வது தலைப்பில் இருக்கக்கூடிய காலச்சக்கரத்தின் கீழே 3 பாடல்கள் சிந்தித்தது. 4வது பாடல் இன்னைக்கு சிந்திக்க போறோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருந்து திருந்து தினமத்தினத்தினோடு திருந்து தினமந்தினத்தினோடு நின் இருந்தறியேன் 4 1 2 3 2 3 பொருந்திய நாளோடு புக்கறிந்தோங்கி வருந்தும் வருந்தலின்றி மனை புகழாமே. பாட்டை பாடிடுறேன். விருத்தாங்கமா தான் வருது. சிவபெருமானே சிவசிவா விருத்தமா தான் வருது, பாட்டா வரல. சிவபெருமானே சிவசிவா பாடிடுவோம். திருந்து தினமத்து தினத்தினோடும் நின்று
இருந்து அறினால் ஒன்று, இரண்டு எட்டோடு மூன்று, பொருந்திய நாளோடு புக்கறிந்து ஓங்கி, வருந்துதல் அன்றி மனை புகழாமே. திருந்து தினம் தினத்தினோடும் நின்று, இருந்தறினால் ஒன்று, இரண்டெட்டோடு மூன்று, பொருந்திய நாளோடு புக்கறிந்து ஓங்கி, வருந்துதல் அன்றி மனை புகழாமே. இனி பாட்டை இந்த பாடல்ல பிரிச்சு பார்க்கலாம். திருந்து தினம் தினத்தினோடும் நின்று, திருந்து தினம் அத்தினத்தினோடு நின்று, இருந்தறி நாள் ஒன்று, இருந்து அறி நாள் ஒன்று, இரண்டு எட்டோடு மூன்று, இரண்டு எட்டோடு மூன்று, பொருந்திய நாளோடு புக்கறிந்து ஓங்கி, பொருந்திய நாளோடு புக்கறிந்து ஓங்கி, வருந்துதல் அன்றி மனை புகழாமே. வருந்துதல் இன்றி மனை புகழாமே. இது பாடல். பிரிச்சு பார்த்துட்டோம். பாடலுக்கு பொழிப்புரை தர்மயாதன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். பாடலுக்கு பொழிப்புரை திருச்சிற்றம்பலம். பிறந்த நட்சத்திரம் அதனோடு 2, 4, 6 என்பவற்றை கூட்ட வருகின்ற 3, 5, 7 என்னும் எண் முறைக்கண் வருகின்ற நட்சத்திரங்களும் ஒழிந்து மற்ற நட்சத்திரங்களிலே இல்வாழ்க்கைக்குரிய யாதொரு செயலையும் தொடங்குதல் பொருந்தும். ஆச்சரியமா இருக்குது. சிவபெருமானி சிவசிவா திருச்சிற்றம்பலம். இது வரைக்கும் காலச்சக்கரத்தை பத்தி பேசினவரு இல்வாழ்க்கையை பத்தி பேச வந்துட்டார். சிவபெருமானி சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருந்து இப்போ பொழிப்பெரு திருப்பி வரும்போது படிச்சிருக்கேன். தர்மயாதன் வந்து பிறந்த நட்சத்திரம் அதனோடு 2, 4, 6 என்பவற்றை கூட்ட வருகின்ற 3, 5, 7 3, 5, 7 என்னும் முறைக்கண் வருகின்ற நட்சத்திரங்களும் ஒழித்து மற்ற நட்சத்திரங்களிலே இல்வாழ்க்கைக்குரிய யாதொரு செயலும் தொடங்குதல் பொருந்தும். இது வந்து நம்முடைய தர்மயாதனம் கொடுத்திருக்க செய்தி. இப்ப நம்ம மாணிக்கவாசகனாருடைய பொழிப்புரையை பார்ப்போம். திருந்து தினம் திருத்தமான பிறந்த நாள், அத்தினத்தினோடும் நின்று அந்த நாளில் இருந்து அறிநாள் 1, 2, 8 1, 2, 8, 3 அந்த பிறந்த நாளில் பிறந்த நட்சத்திரம் வரும் பிறந்த நட்சத்திரம் வரும் முதல் நாளும் 2, 8, 3 2 கூட்டல் 8 8 கூட்டல் 3 13ஆம் நாளும் தவிர பொருந்திய நாளோடு மற்ற நாட்களில் பொருத்தமான ஒரு நாளில் புக்கு அறிந்து ஓங்கி எது ஆரம்பம் செய்வதற்கு ஏற்றதான நாள் என்பதை எண்ணி பார்த்து வருந்துதல் அன்றி மனை புகழாமே. வருத்தமின்றி மகிழ்ச்சியோடு யோகம் செய்ய தொடங்கலாம். யோகம் செய்வதற்கு உண்டான நாளை சொல்றாருங்க. யோகம் பண்றதுக்கான யோகம் செய்வதற்கு தவம் செய்வதற்குண்டான நாளை சொல்றாரு. வருத்தமின்றி மகிழ்ச்சியோடு யோகம் செய்ய தொடங்கலாம். மனைன்றது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். புதுமனை புகு விழான்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். புதுமனை புகு விழா கிரக பிரவேசம்னா என்னன்னு அடியேன்னு சொல்லியிருக்கேன். அடிக்கடிக்கு நம்ம நிகழ்ச்சியில சொல்லிட்டே வரேன். கிரக பிரவேசம்னா என்ன, குடுத்தனம் போறதுன்னா என்ன, புதுமனை புகு விழான்னா என்ன, இதெல்லாம் நம்ம ஞானத்துல பார்த்துட்டு தான் வரும். சிவபெருமான சிவசிவா திருச்சிற்றம்பலம். வருத்தமின்றி மனை புகழாமே. ஆனா இதுல ஒரு கணக்கு ஒண்ணு வச்சிருக்கிறாரு. எப்ப புகழான்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறாரு. ஆச்சரியம்தான். ஆமா, சற்று எதிர்பார்க்கல இந்த மாதிரி எண்கள் அடிப்படையில் நட்சத்திரங்கள் வரும்னு. சரி, மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்கு. எத்தனை நட்சத்திரம்? 27 நட்சத்திரம் இருக்கு.
மொத்தம் 9 கோள்கள் இருக்கு. ஒவ்வொரு கோளுக்கும் 3 நட்சத்திரம். மொத்தம் எத்தனை கோள் இருக்கு? 9 கோள். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது. இந்த 9 கிரகங்களும் 27 நட்சத்திரங்களை ஆளுது. அதாவது அவங்களுக்கு ஒவ்வொரு கோளும் 3 நட்சத்திரத்துக்கு அதிபதியாக, அதாவது உரிமையாளராக இருக்கிறாங்க. எப்படி சொல்றது? மொத்தம் 27 நட்சத்திரம். மொத்தம் எத்தனை நட்சத்திரம்? 27 நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரத்தை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஓனர் இருக்கிறார், ஒரு அதிபதி இருக்கிறார். 27 நட்சத்திரங்கள், 27 நட்சத்திரம். இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிபதி இருக்கிறாரு. அந்த அதிபதி என்னன்னா, இப்ப சூரியன் எடுத்துக்கிட்டோம்னா 3 நட்சத்திரம் அதுக்கு. சந்திரன் எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு 3 நட்சத்திரம். செவ்வாய்ன்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு 3 நட்சத்திரம். நீங்க புதன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு 3 நட்சத்திரம். வியாழன் எடுத்துக்கிட்டா அந்த வியாழன் வந்து 3 நட்சத்திரத்தை ஆளும். வெள்ளின்னு எடுத்துக்கிட்டா அந்த 3 நட்சத்திரம் அது அதோட கையில அது கைவசம் இருக்கும். ஆமா, இப்படி வந்து ஒரு கணக்கு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அந்த கணக்கு என்னன்னு பார்ப்போம். இப்போ 27 நட்சத்திரங்கள், இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு ஓனர் இருக்காரு. அதை வந்து அழகா பிரிச்சு போட்டிருப்பாங்க. அடியனுக்கு அந்த கணக்கு தெரியும். இப்ப குறிப்பா அனுஷம்ன்ற ஒரு நட்சத்திரம் எடுத்தீங்கன்னா, இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு வந்து அதிபதி யாருன்னா சனி. எப்படின்னா, இந்த சனி 3 நட்சத்திரத்தை கையில வச்சிருக்கு. என்னென்ன நட்சத்திரம்னா பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. அதே மாதிரி அஸ்வினி அப்படின்னு எடுத்துக்கணும்னா, அஸ்வினின்னா அந்த 1 கூட்டுத்தொகை 1 இல்ல. அதே மாதிரி கூட்டுத்தொகை 1 வரக்கூடிய மகம், அதே மாதிரி கூட்டுத்தொகை 1 வரக்கூடிய இன்னொரு நட்சத்திரம். இப்படி சேர்ந்து ஒரு எண் அடிப்படையில் அது என்ன கரெக்டா 3 இருக்கும். இப்ப சனி மட்டும் எனக்கு தெரியும், அடியனுடைய நட்சத்திரம் அனுஷம்ன்றதுனால. அப்ப பூசத்துக்கும் அனுசத்துக்கும் உத்திரட்டாதிக்கும் சனி பகவான் பொறுப்பு, ஓனர். இந்த 3 நட்சத்திரத்தை அவர் தான் ஆள்றார். இது எதன் அடிப்படையிலனா, இந்த 27 நட்சத்திரத்துல இந்த 3ம் அவருடைய கண்ட்ரோல்ல வந்துடும். அதே மாதிரி கேதுவும் தன்னுடைய கண்ட்ரோல்ல அஸ்வினியை வச்சிருக்கிறாரு, தன்னுடைய கண்ட்ரோல்ல மகத்தை வச்சிருக்கிறாரு. அப்புறம் கடைசியில ஒண்ணு வச்சிருக்கு. அதாவது வந்து அதை கூட்டினா 1 வரணும். அந்த லிஸ்ட் எடுத்துடுறேன். கூட்டினா 1 வரணும். அசுவினா 1 வருது இல்லையா? அதே மாதிரி 10 மகம். அது மாதிரி கூட்டினா 1 வரக்கூடியது எல்லாமே கேதுக்கு சொந்தம். மூலம் கூட்டினா 1 வரணும். அப்போ அசுவினி, மகம், மூலம், இதான் நினைக்கிறேன். இந்த 3 வந்து கேதுவுக்கு சொந்தம். ராகுவுக்கு என்ன சொந்தம்னா ஆயுள்யம்,
ஆயில்யம்னு நினைக்கிறேன். திருவாதிரை. திருவாதிரை ராகுவுக்கு சொந்தம். அப்ப கூட்டினா 6 வருதுல என்னன்னு பாருங்க. என்னென்ன வருது? அப்போ வந்து 24வது வரேன். சதயம். திருவாதிரை, சதயம் கூட்டினா 6 வரணும். 6 வரக்கூடியது எல்லாமே ராகுவுக்கு சொந்தம். இப்படி ஒரு கணக்கு இருக்கு. 3ம் பிரிச்சு அதை நான் சொல்றேன். 27 நட்சத்திரம், நட்சத்திராதிபதி அதையும் சொல்லிடுறேன். சிவபெருமான், சிவசிவா. இன்னும் டீப்பா போகும் இது. திருச்சிற்றம்பலம். ஒரு யோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நாளை சொல்றாரு. அது கொஞ்சம் குறிப்பா பாத்திரலாம். சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் வந்துருச்சு. பிறந்த நாள்ல இருந்து, அதாவது பிறந்த நட்சத்திரம் இருக்குல்ல, திருந்து தினம் திருத்தமான பிறந்த நாள் அத்தினத்தனோடும் நின்று அந்நாளில் இருந்து. இனி இந்த பொழிப்புரை 2 பொழிப்புரையும் பார்த்துட்டோம். தவ யோக செய்ய தகுந்த நாட்கள்னு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது தவம் பண்றதுக்கு உண்டான யோக நாட்களை பெரியவங்க அன்னைக்கு திருமூல நாயனர் வகுத்து கொடுத்திருக்கிறாரு. அதை குறிப்பா இந்த பாட்டுல சொல்லியிருக்கிறாரு. கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் பார்க்கலாம். சிவபெருமான் தினம் திருந்து திருத்தமான பிறந்த நாள் அத்தினத்தனோடு நின்று அந்த நாளில் இருந்து 1 நாள் 2 8 3 பிறந்த நட்சத்திரம் வரும் முதல் நாள்ல இருந்து 2ஐயும் 8ஐயும் 3ஐயும் கூட்டணும். கூட்டினா 13 வருது. 13ஆம் நாளும் தவிர பொருந்திய நாளோடு மற்ற நாளில் பொருத்தமான ஒரு நாளில் புக்கு அறிந்து ஓங்கி எது ஆரம்பம் செய்வதற்கு ஏற்றதான நாள் என்று. இப்போ அனுச நட்சத்திரம் வருதுன்னா அந்த நட்சத்திரத்துல இருந்து 13 நாளும் தவிர்த்து அதுக்கப்புறம் வரக்கூடிய பொருத்தமான மற்ற நாள்களில் பொருத்தமான நாளில் புகுந்து எது ஆரம்பம் செய்வதற்கான ஏற்றதான நாள் என்று இதை எண்ணி பார்த்து வருத்தமின்றி மனை புகழாமே. பிறந்த நட்சத்திரம் இப்ப அனுஷம்னு சொன்னா அனுஷத்திலிருந்து பிறந்த நட்சத்திரம் அனுஷம்னு சொன்னா அந்த அனுஷத்திலிருந்து 13 என்ன சொல்றாரு? முதல்ல அந்த திறந்த தினத்தினோடும் என்று இருந்து அறி நாள் 1 2 சிவபெருமானே 2 8 3 13 நாளும் தவிர பொருந்திய நாளோடு மற்ற நாட்களில் பொருத்தமான ஒரு நாளில் புக்கறிந்து ஓங்கி எது ஆரம்பம் செய்வதற்கு ஏற்றதான நாள் என்பதை வருந்துதலின்றி மனை புகழாமே. 1 8 1 2 8 3 என்பதற்கு முதல் நாள், 2ஆம் நாள், 17ஆம் நாள், 17ஆம் நாள், 7ஆம் நாள் என்று கணக்கு சொல்வர். அப்படி கணக்கு பார்த்தோம்னா இருந்து அறிந்து நாள் 1 2 8 3 1ஆம் நாள், 2ஆம் நாள், 8ஆம் நாள், 3ஆம் நாள். இந்த நாள் இதை கூட்டணுமா? கூட்டி 13 நாள் ஆகுது மொத்தம். 1 2 8 10 13 13 அப்படிதான் மேல கணக்கு போட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 13 நாள் கழிச்சு வரக்கூடிய நாள்ல யோகம் செய்யலாம் அப்படின்னு இங்க கணக்கு பண்ணி யோகம் செய்ய தொடங்கலாம் என அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருக்கு. இது தவ யோகம் செய்யறதுக்கான கணக்கா என்ன கணக்குன்றத டீப்பா பார்ப்போம். சிவபெருமானே பொருந்தி நாளோட புக்கறிந்து வருந்துன்னு மனை புகழாமே. சரி, இது பாட்டு. ஆனா புதுமனை புகுவிழா அப்படின்னு நம்ம கணக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். நான் அடிக்கடி கிரகப்பிரவேசம் பண்ணும்போது இதான் சொல்லுவேன். கிரகப்பிரவேசத்துக்கு எது கிரகம்னு நல்லா தெரிஞ்சு. கிரகன்றது வீடுன்றது நம்ம உடம்பு. அந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு அந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு அதுக்கு என்ன நமக்கு நேரங்காலம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க வீட்டுக்குள்ள நுழைய போறோம். ஆனா இதுல ஒரு கணக்கு வச்சிருக்கிறாரு. எடுத்துட்டேன்.
கேதுன்ற கிரகத்துக்கு 3 நட்சத்திரம், அஸ்வினி, மகம், மூலம். கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். சூரியனுக்கு கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். சந்திரனுக்கு ரோகிணி, அஸ்தம், திருவோணம். மிருகசீரிடம், அதாவது செவ்வாய்க்கு வந்து மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். ராகுக்கு வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம். கரெக்டா சொல்லியிருக்கேன். அடுத்து குருவுக்கு வந்து புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. சுக்கிரனுக்கு உண்டான நட்சத்திரம் பார்த்தா பரணி, பூரம், பூராடம். சனிக்கு பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நம்ம பார்த்துட்டோம். புதனுக்கு ஆயுள்யம், கேட்டை, ரேவதி. இந்த 27 நட்சத்திரங்களையும் 3 என்ன பண்ணியிருக்காங்க, 3 பிரிச்சு ஒவ்வொரு கோலம் ஆட்சி செய்யுது. இப்ப இதுல உங்க நட்சத்திரம் எதுன்னு நீங்க தேர்வு செய்யணும். இதுல உங்க நட்சத்திரம் எதுன்னு தேர்வு செஞ்சு அந்த 1ஆம் நாளை விட்டுடணும், அதுக்கப்புறம் 2ஆம் நாளை விட்டுடணும், 8ஆம் நாளை விட்டுட்டு 3ஆம் நாளை விட்டுட்டு தவிர்த்துட்டு அடுத்த நாள் வரக்கூடிய நாள் வந்து யோகம் செய்வதற்கு ஏற்ற நாள் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 2ஐயும் 8ஐயும் 3ஐயும் கூட்டினோம்னா 13 நாள். உங்க நட்சத்திரத்தை வந்து 13 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு நாள்ல நீங்க உட்கார்ந்தீங்கன்னா யோகம் உங்களுக்கு சித்திக்கும் அப்படின்னு யோக பயிற்சி செய்வதற்கான, தவ யோகம் செய்வதற்கான நாட்களை சொல்லியிருக்கிறாங்க. சரி, இன்னொரு முறை அந்த பாட்டை படிக்கிறேன். இது பொழிப்புரையை அதான் சொன்னேனே, அவங்களுடைய அறிவு நிலைக்கு ஏற்ற மாதிரி பொழிப்புரையை வச்சு எழுதிடுறாங்க இந்த யோகத்துல. இப்ப நமக்கு யதார்த்தமா நம்முடைய சிகாரம் சைவநெறி பாடசாலை இந்த பாட்டை நம்ம எப்படி கொண்டு போயிடலாம் அப்படி மட்டும் பார்க்கலாம். நமக்கு என்ன உணர்த்துறாரு, சாமான்யமா நமக்கு என்ன உணர்த்துறாருன்றதை பார்த்துருவோம். திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 4. திருந்து தினமத்தினத்தினோடு நின்று இருந்தறினால் 1 2 3 பொருந்திய நாளோடு புக்கறிந்து நோக்கி வருந்ததல் இன்றி மனை புகழாமே. மனை புகழாமே, இது மட்டும் கடைசி வரி மட்டும்தான் நமக்கு சரியா போகுது. மனை புகழ்னா வீடு, வீடுன்றது மனை. நேற்று கூட பார்த்தோம், உடம்பெனும் மனை அகத்துள். இந்த மனைன்னா அது நம்மளுடைய உடம்பு தான். சரி, திருந்து தினமத்தினத்தன்று, இது வந்து சொல்ல வந்து கொஞ்சம் ஆழமா பார்த்தா கொஞ்சம் புரியும். இதுக்கு ஆராய்ச்சி மையெல்லாம் என்னென்ன போட்டிருக்காங்க. இதுல வந்து நம்ம இந்த டேட் மட்டும் எடுத்துக்குவோம், சரியா? இருந்து தினமத்தினத்தினோடு நின்று இருந்து அறி நாள் 1 இருந்து அறி நாள், அந்த நாள் இருந்து நாள் 1 2 8 3 பொருந்திய நாளோடு புக்கறிந்து ஓங்கி வருந்துதலன்றி மனை புகழாமே. பிறந்த நட்சத்திரம் இருந்து 1ஆம் நாள் எப்படி எடுத்துக்கலாம், நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, பிறந்த நட்சத்திரத்து நாள் 1 அன்னைக்கு நம்ம நாள் 1க்குள்ளே அன்னைக்கு உட்காரலாம். 2ஆம் நாள் அன்னைக்கு உட்காரலாம். 8ஆம் நாள் அன்னைக்கு உட்காரலாம். அப்புறம் 8ஓடு 3 பொருந்திய நாளோடு புக்கு அறிந்து ஓங்கி 3ஆம் நாள் அப்படி உட்காரலாம். அதாவது 2ஆம் நாள், 17ஆம் நாள், 7ஆம் நாள் கீழே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா மொத்தத்தையும் கூட்டி கூட எடுத்துக்கலாம். நம்ம 13ஆம் நாள் உட்காரலாம், 2 8 3 கூட்டிக்கலாம், இல்ல 1 கூட்டோம்னா 14ஆம் நாள் வந்துடும். அப்போ அவங்கவுங்க நட்சத்திரத்துல இருந்து பிறந்த கிழமை நாள் நட்சத்திரத்திலிருந்து கணக்கு பண்ணோம்னா 13 நாள் இல்ல 14 நாள் வரும். அவர் சொன்ன கணக்குப்படி, திருமூலர் சொன்ன கணக்குப்படி. ஆமா, நின்றிருந்து அறி நாள் 1 2 3 நாள் 1 2 2. ஆமா, நாள் 1 2 8 3 2 8ன்னு தான் போட்டுக்குது. இன்னும் 2 பாட்டுமே வித்தியாசமா இருக்குது. ஒண்ணு தர்மயாதனில போட்ட பாட்டுல வந்து என்ன வருதுன்னா 2 3ன்னு வருது. நாள் 1 2 3ன்னு வருது. ஆனா இங்க என்ன வருதுன்னா, இங்க மாணிக்கவாசனார் புத்தகத்துல வந்து இருந்தறி நாள் 1 2 8ஓடு 3ன்னு வருது. இது எப்படி எடுத்துக்கிறது? 2 பாட்டுமே டிஃப்ரெண்டா இருக்குது. சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம். சரி, சைவம் டாட் ஆர்ச்சில என்ன போட்டிருக்காங்க பாத்துக்கலாமா? ஒரு நூல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு பாட்டை அப்படி மாத்தி எழுதிட்டா எப்படி அது சிவபெருமானே? 10ஆம் திருமுறையில சைவம் டாட் அடிச்சிருக்கல, சைவம் டாட் அடிச்சு எடுத்துங்க. இதுல போயிட்டு 10ஆம் திருமுறை அடிங்க. 10ல திருமந்திரம், 10ல
காலச்சக்கரம் எடுத்துக்கங்க. 14வது தலைப்பு எடுத்துக்கங்க. நீங்களே என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஆய்வு செய்யலாம் வாங்க. இல்ல 2, 8, 3 தாங்கய்யா இருக்கு. திருச்சி. 2, 8, 3 சைவன் டாட் ஆர்ஜில என்ன இருக்கு பாருங்க. 2, 8, 3 தாங்கய்யா இருக்கு. ஆமா 4, 2 2, 8, 3. அப்ப தர்ம ஆதீனத்துல தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இதுல என்ன வந்திருக்குன்னா, தவறா கொடுக்கப்பட்டு சொல்ல முடியாது. அவங்களுக்கு கிடைச்ச திருந்து தினத்தினோடு நின்று அறிந்து நாளொன்று 2 இரு 3 நாளொன்று 2 இரு 3 பொருந்திய நாளோடு புக்கறிந்து ஓங்கி வருந்துதலின்றி மனை புகழாமே. பிறந்த நட்சத்திரமும் அதனோடு 2, 4, 6 என்பவற்றை கூட்ட வருகின்ற 3, 5, 7 என்னும் முறைக்கண் வருகின்ற நட்சத்திரங்களும் ஒழித்து மற்ற நட்சத்திரங்களை இல்வாழ்க்கைக்குரிய யாதொரு செயலையும் தொடங்குது. இல்வாழ்க்கைக்குரியன்ட்டாரு. இப்போ யோகம்னு சொல்றாரு, மனை புகழ. இப்போ புதுமனை புகுவிழான்னா இவர் என்ன நினைச்சிட்டாங்க தர்ம ஆதனத்துலன்னா, இல்லறம் தொடங்குறதுக்கான நாள் நினைச்சிட்டாங்க. இப்போ மனைன்னா குடும்பம் நடத்துறதுன்னு நினைச்சிட்டாங்க. இல்வாழ்க்கைக்குரிய யாதொரு செயலையும் தொடங்குதல் என்ன அர்த்தம்னா, குடும்பம் நடத்துறதுக்குன்னா இல்வாழ்க்கையை தொடங்குறதுக்கான ஒரு நட்சத்திரத்தினுடைய கணக்கா சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க மாணிக்கவாசகர் என்ன சொல்றா, யோகம் செய்யலான்றாரு. மனை புகழாமே. இப்போ நல்லா ஆய்வு செய்யணும். இப்போ தர்மயாதனை என்ன சொல்றது, இல்லறம் பண்ணலாம், இல்வாழ்க்கைக்குரிய யாதொரு செயலையும் தொடங்குதலுக்கு இந்த நட்சத்திரம் கழிச்சு நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி தர்மயாதனை சொல்லுது. ஆனா நம்ம மாணிக்கவாசகர் இந்த பாட்டை எப்படி சொல்றாருன்னா, இங்க பாட்டே மாறுபடுது. 2வது வரி எல்லாத்துலயும் மாறுபடுது. இங்க 4, 1, 2, இரு 3ன்னு அங்க தர்மயாதனத்துல வருது. ஆனா சைவன் டாட் ஆர்ஜில என்ன சொல்லியிருக்காங்க, சிவபெருமானே. இப்ப அம்மா சொன்ன மாதிரிதான் திருச்சிற்றம்பலம். என்ன வருது, திருந்து தினத்தினோடு நின்று இருந்தறி நாள் 1, 2, 8 3 பொருந்திய நாளோடு புக்கறிந்து ஓங்கி வருந்ததிலின்றி மனை புகழாமே. ஆமா, மனைன்றது இங்க யோக பயிற்சி. ஆனா இந்த தர்மயாதனை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்வாழ்க்கைக்குரிய யாதொரு செயலையும் தொடங்கலாம் அப்படின்னு மேலோட்டமா சொல்லப்பட்டிருக்கு. இது எழுதுனது வடிவேல், அருணை வடிவேல் ஐயா அவர்கள். இது எழுதுனது மாணிக்க வாசகனார். சைவன் டாட் ஆர்ஜில் இருக்கிறதும் என்ன பாட்டு எடுத்திருக்காங்கன்னா, மனைன்னு தான் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். அப்படியே நான் அதையும் பார்த்துட்டேன். 10ல 3 3ஆம் திருமுறையில காலச்சக்கரம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது, திருந்து தினத்தினோடு நின்றறிந்து நாள் 1, 2, 8, 3 2, 8, 3 பொருந்திய நாளோடு புக்கறிந்து ஓங்கி வருத்ததிலின்றி மனை புகழாமே. பிறந்த தினத்திலிருந்து, பிறந்த தினம் என்ன வச்சுப்பீங்க, நட்சத்திரமா தான் எடுத்துக்கணும். திருந்து தினத்தினர் இருந்தறிந்து இப்படிதான் கணக்கு பண்ணி வச்சுக்கணும். ஆராய்ச்சிக்கே நம்ம நேரம் போயிட்டு இருக்கேன். சிவபெருமான சிவசிவா திருச்சிற்றம்பலம் அந்த கணக்குப்படி பார்க்கும்போது அவங்களும் 8ன்னு தான் சொல்றாங்க. அப்ப இது ஒண்ணுதான் மாறுபடுது, தர்ம யாதனை மட்டும்தான் மாறுபடுது. ஆமா, அப்ப இது போல மாறுபாடு இருந்தா நம்ம என்ன பண்ண முடியாது, சரியான பொருளை நம்ம எடுத்துக்க முடியாது. ஆமா, 4, 1, 2, இரு 3ன்னு வருது, 2, 8 3ன்னு வருது. அங்க 2, இரு 3ன்னு இங்க போட்டிருக்காங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா 2, 4, 6ன்னு பிரிச்சு அதுல இருந்து அதை கூட்டினா என்ன வருது, பிறந்த நட்சத்திரோட 2ஓட 1 கூட்டினோம்னா 3, அப்புறம் 4ஓட 1 கூட்டினா 5, அப்புறம் 6ஓட 1 கூட்டினா 7. அப்ப 3, 5, 7 எண்ணுக்குரிய வருகின்ற நட்சத்திரங்களும் ஒழித்து, அப்போ பிறந்த நட்சத்திரம் வந்து 3ஆம் நட்சத்திரம், 5ஆம் நட்சத்திரம், 7ஆம் நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை கழிச்சிட்டு மீதி வரக்கூடிய நாட்கள்ல இல்வாழ்க்கைக்குரிய யாதொரு செயலையும் தொடங்கலாம் அப்படின்றது தர்ம யாதனத்தினுடைய வழிமுறை விளக்கம். ஆனா இப்ப நம்ம சைவன் டாட் இது நம்ம மாணிக்க வாசகனாருடைய பொழிப்புரையும் சைவன் டாட் ஆர்ஜில கொடுக்கப்பட்ட பாட்டினுடைய பொழிப்புரையும் பார்த்துடலாம். இவங்க கணக்குப்படி என்ன சொல்றாங்கன்னா 2, 8, 3 இந்த 2, 8, 3 கூட்டினா 13. அந்த பிறந்த நாளில் பிறந்த நட்சத்திரம் வரும் முதல் நாளும் 2, 8, 3 13 நாளும் தவிர பொருந்திய நாளோடு மற்ற நாட்களில் பொருத்தமான நாளில் புக்கறிந்து ஓங்கி எது ஆரம்பம் செய்வதற்கான ஏற்றதான நாள் என்பதை அறிந்து வருந்துதல் என்று மனை புகழலாம். அப்படி ஒரு கணக்கு வச்சுக்கலாம். பிறந்த நட்சத்திரத்துல இருந்து 13 நாள் கழிச்சிடணும். இப்படி ஒன்றும் வச்சுக்கலாம். பிறந்த நட்சத்திரத்துல இருந்து 13 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளை தேர்வு செஞ்சு யோகத்துக்கு உட்காரலாம் அப்படின்னு. இங்க மனைன்னா யோக பயிற்சி செய்யும் நாள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா அங்க என்ன பண்றாங்க, மனைன்னா இல்வாழ்க்கை தொடங்கக்கூடிய நாள்னு போட்டிருக்கு. இது நம்ம புது மனை புகு விழா
அப்படின்னு கணக்கு பண்ணும்போது மனைன்னா மனை இப்ப மனைன்றதுக்கு வீடுன்றதுக்கான அர்த்தம் நேத்து நம்ம பார்த்தோம். உடம்பெனும் மனையகத்துள் அப்படின்னு ஒரு பாட்டு ஆரம்பிச்சது. அப்போ மனைன்னா உடம்பு. அப்ப இது இல்வாழ்க்கைக்கு உண்டான இடமா இருக்காது அந்த மனை. புது மனை புகுவிடுதல் அந்த இடத்துக்கு அது போகாது. எப்படிதான் அது பெரிய மனுஷர் கிட்டத்தட்ட மொத்த பாடலுக்கு அவர் தான் எழுதியிருக்கிறாரு. சைவ சமயத்துக்கு மிகப்பெரிய தொண்டு ஆற்றிருக்கிறாரு. அவங்களுடைய மகனார் இன்னைக்கு தர்ம யாதனத்துல மிகப்பெரிய புலவரா இருக்காரு. அப்ப எதுவும் அவங்களுடைய சௌகரியம், அவங்களுடைய இதுவும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா தர்ம யாதனை அவங்கள கையில வச்சிருக்கிறது, அவங்களதான் வழி வழியா வச்சிருக்கிறாங்க. அவங்க அந்த நோக்கத்துல பார்த்திருக்காங்க. நாம எப்படி எடுத்துக்குவோம்? திருச்சிற்றம்பலம். இப்போ தர்ம யாதனத்து அடிப்படையில அவங்க கணக்குப்படி பார்க்கும்போது இல்லற வாழ்க்கையை தொடங்குறதுக்கான வழின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா மனைன்னா வீடு, வீடுன்னா உடம்பு. அந்த உடம்புல வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், புருவ நடுவுல போய் ஒடுங்குற அந்த அற்புதமான கலையை பயிற்சி செய்ய போறோம். அதுக்கு உண்டான 4 நட்சத்திரம் அதெல்லாம் கணக்கு பண்ணி சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நம்ம பக்தி அடிப்படையில பார்க்க போனீங்கன்னா 4ம் இல்லை, கோலும் இல்லை, நம்ம எப்போ வேணாலும் உட்காந்துக்கலாம். ஆனா ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக இத்தனை நட்சத்திரங்கள் கடந்து உட்கார்ந்தோம்னா யோகம் கூடும் அப்படின்ற அடிப்படையில சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நாவுக்கரசருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் சின்ன உரையாடல் வருது. இவர் வயசுல ரொம்ப சின்னவரா இருக்கிற ஞானசம்பந்தர் ரொம்ப குறுகிய வயசா இருக்கு, இளம் வயசா இருக்கு. இவரு 51 வயசுலதான் சமண சமயத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறாரு. 2 பேருமே மதுரை எம்பதிக்கு அருகாமையில் இருக்க ஒரு தலத்துல இருக்கிறாங்க, ஒரு மடத்துல இருக்கிறாங்க. அப்போ செய்தி வருது. என்ன செய்தி வருதுன்னா, மங்கையரக்கரசின்னு குலச்சேரியார்கிட்ட இருந்து ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருதுன்னா, சைவ சமயத்தை காத்தாக வேண்டும். இந்த மாதிரி மன்னர் சமண சமயத்தை தழுவி மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறோம். இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலை மதுரை எம்பதியை நீங்க காப்பாத்தி ஆகணும். உங்களை மாதிரி ஒரு அருளாளர் வேணும். இங்க இருக்க சமணர்கள் அரசனை ஒரு பாடாப்படுத்தி இப்படி ஒரு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களால் திருநீர் பூசிக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு ஒரு செய்தியை சைவ சமயத்தை நிலைநாட்டுவதற்கு நீங்க வந்தே ஆக வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. யாருக்கிட்ட? திருஞான சம்பந்தர் அப்பர் சுவாமிகளும் இருக்கிற மடத்துக்கு ஒரு செய்தி வருது. அந்த செய்தி வந்த உடனேயே அப்ப நாவுக்கரசர் சொல்றாரு, அப்பா அது உடனே அவர் 2 பேரும் பிரிகிறாங்க. உடனே நான் புறப்படுறோம் அப்படின்னாரு. அப்ப 4ம் கோலும் பத்தி சொல்றாரு. என்ன எப்பவுமே ஒரு தந்தை அப்பர் இல்லையா, அவரு சிறியவரா இருக்கிறதுனால இவரு ஒரு குழந்தையாக இருக்கிறாரு. இவரு போய் அந்த சமணர்களுடைய குணம் நல்லா எனக்கு தெரியும், நாவுக்கரசருக்கு தெரியும். ஏன்னா கல்லை கட்டி தண்ணியில போட்டாங்க, கடல்ல போட்டாங்க இல்லையா, அப்புறம் சுண்ணாம்பு கால்வாயில போட்டாங்கல்ல, அப்புறம் விஷம் வச்சாங்க சாப்பாட்டுல. இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். எவ்வளவோ கொடுமை செஞ்சாங்க. யாருக்கு? நாவுக்கரசருக்கு. இத்தனை கொடுமைகளை அனுபவிச்சுதான் அவரு தாண்டி எங்க வந்தாரு? சைவ சமயத்துக்கு வந்தார் 51 வயசுல. அப்படி வந்த நாவுக்கரசர் தன்னுடைய அனுபவத்தின் மேலிட்டின் காரணமாக இந்த குழந்தை சிவக்கொழுந்தாக இருக்கக்கூடிய முருகபெருமான் போல காட்சி அளிக்கக்கூடிய இந்த சிவக்கொழுந்தை அந்த பாழாய் போன மதுரை எம்பதியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற சமணர்களுக்கு மத்தியில ஐயோ இப்ப அனுப்பலாமா வேணாமா அப்படின்னு தந்தை ஸ்தானத்துல யோசிக்கிறார். யாரு? நாவுக்கரசர். அப்போ அப்பர் இல்லையா, அப்படி யோசிச்சு என்ன சொல்றாரு, திருஞான சம்பந்தர் அவர்களே, அந்த வயசு பாருங்க, வயசு ரொம்ப டிஃப்ரெண்ட். இது 7 வயசு, 8, 9, 10 வயசு இருக்கணும். சிவக்கொழுந்தே அப்படின்னு என்ன பண்றாரு, 4ம் கோலும் சரியில்லையே அப்படின்னா எது மேல பழி போடுறாரு? அவனுங்க பண்ற அக்கிரமம் எல்லாம் இவருக்கு தெரியும். அவங்க பண்ற அக்கிரமம் எல்லாம் இவருக்கு தெரியும். என்ன பண்றானுங்க ஏது பண்றான்னு தெரியும். அதனால பழிய கோல் மேல போட்டார். 4ம் கோலும் சரியில்லையே, இப்ப நீங்க போறீங்களே. அப்ப அவருக்கு நல்லா தெரியும் அவனுக்கு கொடுமைப்படுத்தக்கூடிய. இதுதான் இவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்காக தான் வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என்
உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. அந்த கணக்குப்படி அவர் பதிகம் பாடுறார். அப்படி பார்க்கும்போது அடியாருக்கு அது நன்மையே செய்யும். ஏன்னா நம்ம யாருக்கு தொண்டாற்றுறோம்? இறைவனுக்கு தொண்டாற்றுறோம். எம்பெருமானுடைய பணியை எடுத்து செய்யறதுனால நமக்கு ஒருபோதும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இப்படி அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய ஞான சம்பந்தர் நாவுக்கரசு பெருமானாக இருக்க அந்த பெரியவர்கிட்ட சொல்லி அடியேன் சென்று அந்த இடரை தீர்த்து வைத்து விட்டு வருகிறேன். மங்கையர்க்கரசி அம்மையாருடைய வாட்டத்தையும் குலச்சிறையாருடைய நோக்கத்தையும் யாம் என்ன செய்ய போறோம் தீர்த்து வச்சுட்டு புறப்படுறாரு. அப்போ என்ன சொல்லிட்டு போறாரு? ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லிட்டு போறாரு. அப்போ அடியார்களுக்கு என்ன கிடையாது? நாளும் இல்லை, கோலும் இல்லை, நட்சத்திரமும் இல்லை. அன்பு இருந்தா போதும். அன்பு எம்பெருமான் மேல விசுவாசம் இருந்தா போதும். சாமி நாளையும் கோலையும் நட்சத்திரத்தையும் தாண்டி நிற்பார். ஆமா, அதெல்லாம் பார்த்து நிற்க மாட்டார். சரி, நான் கேட்கிறேன், நாளும் கோலும் பார்த்தா நமக்குள்ள இமை பொழுதும் நின்று ஆடிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த நட்சத்திரம் நான் நிக்க மாட்டேன்னு சொன்ன முடியுமா? அப்படின்னு உயிர் போயிடும் இல்ல. அப்போ சாமிக்கு என்ன கிடையாது? நாளும் இல்லை, கோலும் இல்லை, நட்சத்திரமும் இல்லை. எம்பெருமான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கின்ற மாதிரி சாமிக்கு கிடையாது. ஆனா திருமூல நாயனார் இந்த இடத்துல இதுல ஒரு கணிப்பு இருக்கு. இப்போ ஒரு கிழமைக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அந்தந்த கிழமையில அந்தந்த ஒரு இது இருக்கு. ஆனா அடியார்களுக்கு அது இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இருப்பினும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு குணம் இருக்கு இல்லையா? ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு குணம் இருக்கு. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இப்படித்தான் இருப்பாங்க, இந்த கோள் அடிப்படையில பிறந்தவங்க இப்படிதான் இருப்பாங்க. அதான கணிப்பு, அதான விஞ்ஞானம், அதான் அறிவியல், அதான் நம்ம வானசாஸ்திரம் சொல்லுது. அதன் அடிப்படையில் தான் முக லட்சணங்களை வச்சு கண்டுபிடிச்சாங்க. இவங்க இந்த கோளுக்கு உண்டானவங்க, இந்த நட்சத்திரத்துக்கு உண்டானவங்க, இவங்களுடைய பிஹேவியர் இப்படித்தான் இருக்கும். அது நியாயம் தானே? அந்த அடிப்படையில பார்க்கும்போது அப்ப இந்த பாடல் பொய் கிடையாது. 2, 8, 3 அவங்க சொல்ற நம்பர் என்ன? பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 2, 8, 3 கூட்டிக்குங்க. 2 8 கூட்டினா 10, 3 கூட்டினா 13. அந்த 13வது நாள் கழிச்சு நீங்க யோகத்துல உட்காருங்க, உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அவ்வளவுதான் செய்தி. ஆனா நாள் 1 2 8 3 அப்படின் போது அது ஒன்றையும் கூட்டணும் இல்ல. இருந்தறிந்து நாள் 1 2 8 3 நாள் 1 2 8 3 பொருந்திய நாளோடு புக்கறிந்து ஓங்கி வருந்துதலின்றி மனை புகழாமே. இப்படி எடுத்துக்கலாம். ஒன்னாம் நாள் என்னது? பிறந்த நட்சத்திரம், அன்னைக்கு யோகத்துல உட்காரலாம், இப்படி கணக்கு பண்ணிக்கலாம். 2ஆம் நாள் உட்காரலாம், அப்புறம் 8ஆம் நாள் உட்காரலாம், 3ஆம் நாள் உட்காரலாம். அதை முதல்ல 2 3 சொல்லிக்கலாம்னு. அப்படி சொல்லாம 2 8 3 அப்படின்னா 2 8 3 2 8 3 இப்படிதான் கணக்கு பண்ணிருக்காங்க. பாட்டை எவ்வளோ ஆழமா யோசிச்சிருப்பாங்க பாருங்களேன். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு எண்ணை கூட்டிக்கலாம். 1 2 2 8 3 அப்போ என்ன வருது? 14 நாள். அப்ப பிறந்த நட்சத்திரத்துல இருந்து 14 நாள் நம்ம கழிச்சுக்கலாம். பிறந்த நட்சத்திரோட பிறந்த அன்னைக்கோட கழிச்சு என்ன பண்ணோம்? 2 8 3 13 நாள் கழிச்சு மொத்தம் 14 நாள். 14 நாள் கழிச்சு மனை புகழாமே அப்படின்றாரு. புக்கறிந்து பொருந்திய நாளோடு புக்கறிந்து ஓங்கி வருந்துதலின்றி மனை புகழாமே அப்படின்றாரு. அவங்க வீட்டுக்குள்ள நுழையலாமேன்றார். சரி, அந்த கணக்குப்படி பார்க்கும்போது 14 நாள் கழிச்சு ஒரு நாளை தேர்வு செஞ்சு நீங்க தவத்துல உட்காந்து யோகம் செய்யலாம் அப்படின்ற கணக்கும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா 14 நாள் கழிச்சு இந்த புதுமனை புகு விழான்ற மாதிரி இல்லற வாழ்க்கையை தொடங்கலாம். தர்மயாதனை சொல்ற மாதிரி இல்லற வாழ்க்கையை தொடங்கலாம்னு சொல்லப்படுது. எல்லாத்துலயும் ஒரு கணக்கு இருக்கு. அந்த அடிப்படையில பார்க்கும்போது 13 நாள் 14 நாள் கழிச்சு
பிறந்த நட்சத்திரம் ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். பிறந்த நட்சத்திரம் வருது இல்ல, அன்னில இருந்து 13 நாள் கழிச்சோம்னா என்ன வரும்? 14. இப்போ பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு நாள் சேர்த்து வரக்கூடிய 13 நாள் சேர்த்து 14 நாள். 14 நாள் கழிச்சு வரக்கூடிய நாள் இருக்கு இல்லையா, அந்த நாள்ல நீங்க யோகம் செஞ்சீங்கன்னா அற்புதமா மனை புகலாம் அப்படின்ற ஒரு செய்தியும், நீங்க மனை புகலான்ற இல்வாழ்க்கையும் தொடங்கலாம், இல்வாழ்க்கைக்கு உண்டான யாதொரு செயலையும் தொடங்குதல் பொருந்தும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 2 செய்தி எடுத்துக்கலாம். ஏன் நம்மளுக்கு வம்பு? தர்மயாதனை சொல்லிக்கிறது நம்ம எடுத்துக்குவோம், மாற்று சைவண்டாடார்ச்சி கொடுத்துருக்க பாட்டையும் நம்ம எடுத்துக்குவோம், அப்புறம் மாணிக்கவாசகனார் சொன்ன பொழிப்புரையும் நம்ம எடுத்துக்குவோம். ஆனா கன்க்ளூஷன் எப்படி வரணும்னா, கடைசியில நம்ம ஞான சம்பந்தர் சொன்ன முடிவுக்கு தான் வரணும். நாளும் இல்லை, கோலம் இல்லை, இறைவன் வழிபாடு தான். பிறந்த மொழி பயின்று பின் சென்ற காலத்துல கட்டையில போந்தோடனே இறைவன் நமக்காக ஆடிட்டு இருக்காரு இல்லையா, அந்த இறைவன் நாளும் கோலம் பார்த்தாதான் நடக்குமா? நடக்காது. அப்ப எம்பெருமானுடைய அடியார்களுக்கு இந்த மாதிரி யோகம் செய்யறதுக்கு நாளும் கோலம் குறிச்சு வச்சிருந்தாலும், எப்போ ஒன்னாலும் எப்படி ஒன்னாலும் எம்பெருமானுடைய திருவடியில நீங்க என்ன பண்ணலாம்? இளைப்பாறலாம், வாழும்போது திருவடி பேர் பெறலாம்ன்றதுதான் செய்தி. இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம சிகாரம் சைவநெறி பாடசாலையில இந்த பாடலை எப்படி எடுத்துக்கணும்னா, 13 நாள் காத்திருத்தல். 13 நாளும் பிறகு ஒரு நாளும் 14 நாள் காத்து பிறகு யோகத்துல உட்காரணும்னா, அப்ப மீதி இருக்கிற நாட்கள் என்ன பண்றது அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, யோகம் கை கூடுவதற்கான வித்தையாக கூட இருக்கலாம், சூத்திரமாக கூட இருக்கலாம், ஒரு வழியாக கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு அனுச நட்சத்திரம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வரக்கூடிய 13 நாள் கழிச்சு வரக்கூடிய நட்சத்திரத்துல அன்னைக்கு நான் பொருந்தி உட்கார்ந்தோம்னா அற்புதமா இருக்கும். அந்த கணக்கு அடிப்படையில வேணா நம்ம இதை எடுத்துக்கலாம். எந்த கணக்கு அடிப்படையில? அந்த நாளும் கோலம் கணக்கு அடிப்படையில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? திருவள்ளுவர் கருணையெல்லாம் எடுத்துக்கலாம். அப்ப இப்ப நம்ம ஞான சம்பந்தர் பாடின மாதிரி தான் நம்ம பாடணும். ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. எப்பயுமே ஒரு முற்போக்கு சிந்தனையோட எல்லாவற்றையும் கடந்து பேசக்கூடிய திருமூல நாயனார், யதார்த்தத்தை சொல்லக்கூடிய திருமூல நாயனார் இங்க நட்சத்திரங்களை கணிச்சிருக்கிறாரு. பிறந்த நட்சத்திரத்துல இருந்து மொத்தம் 27 நட்சத்திரம். அந்த 27 நட்சத்திரத்துல இருந்து அந்த முதல் நட்சத்திரத்தை விட்டு 13 நாள் கழிச்சு இந்த ஜென்ம நட்சத்திரம் சொல்லுவாங்க. அந்த ஜென்ம நட்சத்திர நாள்ல இருந்து 2, 8, 3 கூட்டினோம்னா 13. அந்த 13 நாள் கழிச்சு நீங்க தவத்துல உட்காந்தீங்கன்னா தவம் கூடுன்றது மற்ற படிப்புரை சொல்லுது. தர்மயாதனை என்ன சொல்லுதுன்னா, இல்லறத்துக்கு உண்டான வாழ்க்கை தொடங்கலாம்னு சொல்லுது. இவ்வளவு தாங்க செய்தி இந்த பாட்டு. சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இந்த கூட்டுத்தொகை தான் ஒரு பாட்டுக்கு வித்தியாசமா இருக்கு. தர்மயாதனத்துல அவங்க சொல்றாங்க 2, 2, 4, 6ன்றாங்க. ஆனா இங்க நமக்கு கொடுத்திருக்க பாடல்ல சைவண்டாட்டார்த்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2, 8, 3 2, 8, 3ன்றாங்க. 2, 8, 3 கூட்டினா 13. அப்ப பிறந்த நட்சத்திரத்துல இருந்து 13 நாள் கழிச்சு தவத்துல உட்கார்ந்தோம்னா அழகா தவம் கூடும் அப்படின்னு. ஆனா நான் கேட்கிறேன், உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ, நான் வலியுறுத்தி சொல்றேன், 24 நிமிஷம் ஒரு நாழிகை, 24 நிமிஷம். இன்னொரு கூத்தும் சொல்லிடுறேன், விடியற் காலை 3ல இருந்து 5:20 அற்புதமான நேரம் அது. அங்க நாளும் கிடையாது, கோலும் கிடையாது, அதுக்கு பிரம்ம முகூர்த்தம்னு பேரு. அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம். அப்ப செய்யப்படுகிற எல்லா செயலுமே உத்தமமான செயல்களே. அதனால இந்த பிறந்த நட்சத்திரம், அதுக்கப்புறம் 2 கூட்டி, அப்புறம் 8 கூட்டி, 3 கூட்டி, 13 நாள் கூட்டிலாம் என்ன பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 14 நாள் கழிச்சு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஒரு கணக்கு சொல்லியிருக்கார் திருமூலர். அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த வகையிலும் பார்க்கும்போது அதுல சத்தியம் இருக்கும். சத்தியம் இல்லாம இந்த பாடல் எழுதிருக்கப்பட்டிருக்காரு. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பாடல் எழுதியிருக்காருன்னா விஷயம் தெரியாம எழுதிருக்க மாட்டார். அதுல ஒரு காரணம் இருக்கும், ஒரு காரியம் இருக்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குணாதிசயம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? சுவாதியில பிறந்தவங்க, அனுஷத்துல பிறந்தவங்களுக்கு, அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு, மகத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, ஒரு குணம் இருக்கு. அது அப்படித்தான் இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில தான் ஆழ்ந்து சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? 13 நாள் கழிச்சு
அவன் ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து 13 நாள் கழிச்சு 14வது நாள் அவன் யோகத்துல உட்கார்ந்தான்னா நல்ல அற்புதமா மனை புகலாம் அப்படின்னு ரகசியம். இப்போ செஞ்சு பார்க்கலாம், தவறில்லை. இதையும் செஞ்சு பார்க்கலாம், அதையும் செஞ்சு பார்க்கலாம், தப்பு இல்லை. ஆனா மனை வாழ்க்கைக்குரியான இல்லற வாழ்க்கைக்கு உண்டான வழியை தொடங்கலான்றதுதான் தர்ம யாதனை சொல்லுது. அப்படி இல்லை. மன என்னத்தான் சொன்னல, உடம்பெனும் மன யகத்துள். அப்ப யோகத்துக்கு யோகம் செய்வதற்கு சிறந்த நாளாக கருதி கொள்ள வேண்டும். சரி, இப்படி எடுத்துக்கலாம். எல்லா நல்ல காரியத்தையும் செய்யறதுக்கு இந்த 14 நாள் கழிச்சு செஞ்சா நல்லா இருக்கும், அப்படி கூட எடுத்துக்கலாம். இல்லற வாழ்க்கைக்குரிய செயலையும் தொடங்கலாம், தவம் பண்றதுக்கு உண்டான வேலையும் பண்ணலாம், குரு நடுவில் இருந்து லயிக்கலாம், அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எதையுமே புறந்தள்ளக்கூடாது. ஏன்னா ஆசிரியர்கள் எல்லாம் மேலான ஆசிரியர்கள். ஏன்னா கைலாய பரம்பரையிலிருந்து வந்திருக்காரு திருமூல நாயனார். அப்போ அவர் சொல்றது அதுவும் மறுதளிக்கக்கூடிய விஷயமா? மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது இல்ல. அப்ப அந்த பாடல் பொய்யா இருக்காது. ஒருபோதும் பொய்யா இருக்காது, ஒருபோதும் பொய்யா இருக்காது. அப்போ அவங்க ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து 2யும் 8யும் 3யும் கூட்டினா 13 வருது. அந்த 13 நாள் கழிச்சு 14 நாள், அது தன்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தையும் கழிச்சோம்னா 14 நாள் வருது. அந்த 14 நாள் கழிச்சு யார் ஒருத்தர் யோகத்துல உட்கார்றாங்களோ அவங்களுக்கு சித்திக்கும் அப்படின்னு தான் அந்த பாட்டு சொல்லுதுங்க. அந்த கணக்கு அடிப்படையில் தான் நாம எடுத்துக்கணும், வேற எதுவும் அடிப்படையில் எடுத்துக்க முடியாது. ஆமா. அப்போ 3ஆம் தந்திரத்துல 14வது தலைப்பாக இருக்கக்கூடிய காலச்சக்கரத்தின் கீழே 4வது பாடலாக இருக்கக்கூடிய இந்த பாடல் நமக்கு என்ன பாடம் சொல்ல வருதுன்னா, அவங்கவுங்க பிறந்த நட்சத்திரத்துல இருந்து ஜென்ம நட்சத்திரம் வருது இல்லையா, அந்த நட்சத்திரத்துல இருந்து 2, 8, 3ன்ற எண்ணிக்கை கூட்டினோம்னா 13ன்ற ஒரு நாள் வருது. ஜென்ம நட்சத்திரமும் கழிஞ்சு, அதான் அந்த நட்சத்திரமும் கழிஞ்சு அந்த ஒரு நாளையும் கூட்டினோம்னா 14. அந்த 14வது நாள் கழிச்சு நீங்க யோகத்துல அமர்ந்தீர்கள் என்றால் நீங்க செய்கிற அந்த மனை யோகம் புகுந்து மனை யோகம் பெறலாம். அதாவது வருந்துதலின்றி, வருத்தமின்றி மனை புகலாமே. வருத்தமின்றி ஒரு சொல்றாரு. கஷ்டப்பட்டு நீங்க வீடு பேர் அடையணும் அவசியம் இல்லை. அழகா உட்காந்து அந்த தவம் கூடி உங்களுக்கு அற்புதமா இருக்கும் அப்படின்ற செயலை அவர் சொல்லி காமிக்கிறார். இது எப்படிதான் எடுத்துக்கணும். ஆனா அந்த மனை புகலாம் என்ற சொல்லுக்கு இல்வாழ்க்கைக்குரிய எல்லா நலங்களையும் செய்யலாமே அப்படின்றதுதான். வீடு கிரகப்பிரவேசம் போறது, கல்யாணம் பண்றது, அப்புறம் காது குத்து வைக்கிறது, அப்புறம் நிச்சயதார்த்தம் வைக்கிறது, இந்த அலுவல்கள்லாம் இருக்குது இல்லையா. அப்போ ஒரு பொண்ணுடைய நட்சத்திரம் என்னன்னு கேட்டு அந்த பொண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து 13 நாள் கழிச்சு அவளுக்கு வரக்கூடிய எந்த ஒரு நல்ல நாளும் அற்புதமான நாள்னு அப்படியும் சொல்லலாம். அவளுக்கு அதை பண்ணுங்க. என்னைக்கு அவ நட்சத்திரம் அவளுடைய பேரை கேட்டு, அவன் நட்சத்திரம் கேட்டு, அவர் ராசி என்னன்னு கேட்டு, அந்த நட்சத்திரத்துல இருந்து 13 நாள் கழிச்சு அவளுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை செய்யுங்க அப்படியே நம்ம சொல்லலாம். ஏன்னா இதுதான் தர்ம யாதனை வலியுறுது. இல்லற வாழ்க்கைக்குரிய எல்லா காரியங்களையும் அற்புதமா தொடங்கலான்ற செய்தி தான் பொதுவா சொல்லப்படுது. ஆனா ரொம்ப ஆழமா பார்க்கும்போது மனைன்றது என்னன்னு நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படையில பார்க்கும்போது மாணிக்க வாசகனார் எழுதிய பொழிப்புரையில அது கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது. ஏன்னா இங்க 2, 4, 2 இவங்க கணக்குப்படி, யார் கணக்குப்படி? தர்மயாதன கணக்குப்படி இவங்க என்ன சொல்றாங்க? 2, 2, 4, 6ன்றாங்க. அதாவது இருந்தரி 4, 2, 3 அப்படின்னு தான் வருது. அந்த அடிப்படையில 2, 4, 6ன்ற கணக்கு வச்சுறாங்க. 2, 3 2, 3ன்னா 2 3ஆல பெருக்க 2 3 பெருக்கணும்னா 6 வருது. அந்த அடிப்படையில 2, 4, 6ன்னு போட்டாங்க. இந்த 2, 4, 6 கூட 1 கூட்டினோம்னா என்னென்ன வரும்? 2 கூட 1 கூட்டினா 3, 4 கூட 1 கூட்டினா 5, அப்புறம் 6 கூட 1 கூட்டினா 7. அப்போ பிறந்த நட்சத்திரத்துல இருந்து 3ஆம் நட்சத்திரமும் 5ஆம் நட்சத்திரமும் 7ஆம் நட்சத்திரமும் தவிர்த்து மீதி வரக்கூடிய எல்லா நட்சத்திரமும் நல்ல நாள் அப்படின்ற கணக்கும் இருக்கு. 3 வகையான டைப் சொல்லிட்டேன் நான். இப்போ 3 வகையான டைப்பும் சொல்லிட்டேன். அதாவது பிறந்த நட்சத்திரத்துல இருந்து 14 நாள் கழிச்சு செய்யக்கூடிய நாள்கள் எல்லாமே நல்ல நாள்கள் தான், மனை புகலாம். 1. 2வது தர்மயாதன அடிப்படையில 2ஆம் நாள், 4ஆம் நாள், 6ஆம் நாள் பிறந்த நட்சத்திரத்துல இருந்து 2ஆம் நாளையும் 4ஆம் நாளையும் 6ஆம் நாளையும் கணக்கு எடுத்துக்கணும்னா அதுல 1 கூட்டிக்க சொல்றாரு. 1 கூட்டுக அப்படின்றாங்க. அப்போ 1 கூட்டினோம்னா என்ன வருது? 2ஆம் நாள் கூட 1 கூட்டினா 3ஆம் நட்சத்திரம், 4ஆம் நாள் கூட 1 கூட்டினோம்னா 5ஆம் நட்சத்திரம், 6ஆம் நாள் கூட 1 கூட்டினோம்னா 7ஆம் நட்சத்திரம். அப்போ ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து 3, 5, 7 இந்த 3ஆம் நட்சத்திரமும்
அப்புறம் 5வது வரக்கூடிய நட்சத்திரமும், அப்புறம் 7வது வரக்கூடிய நட்சத்திரமும் தவிர்த்து மத்த நல்ல நட்சத்திரங்கள் எல்லாமே யோகம் தரக்கூடிய இல்வாழ்க்கைக்குரிய எல்லா செயலையும் செய்யலான்றது தர்மயாதன சொல்லுகிற செய்தி. ஆனா, எதார்த்த வாழ்க்கையில நம்ம சிகாரம் சைவநெறி பாடசாலையில இதை எப்படி எடுத்துக்கணும்னா, திருஞான சம்பந்தர் பாடுன மாரி தான். வேயுறு தோழி பங்கன் அப்படி பாடுனார் இல்லையா? அப்போ அடியார் அவருக்கு மிகவே, மிகவே அப்படின்னு சொல்ற மாரி, நமக்கு காலச்சக்கரம் நமக்கு ஒண்ணும் பண்ணாது. திருவருள் கருணையினால எம்பெருமானுடைய உகந்து நட்சத்திரம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? நான் கேட்கிறேன். ராசி தெரியல, நட்சத்திரம் தெரியல. என்ன பண்ணுவாங்க? பொறந்த டேட்டே தெரியலங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு நாளும் கிடையாது, கோலும் கிடையாது மாரி தான் என்ன பண்ணுவாங்க? அப்போ நாவுக்கரசர் பாடுன இது திருஞான சம்பந்தர் பாட்ட பாடி தான் என்ன பண்ணுவாங்க? பேயூர் தோழி பங்கன் பாடி தான், அப்பா எனக்கு நாளும் தெரியல, எனக்கு கோலும் தெரியல, என் நட்சத்திரமும் தெரியல. நான் எப்படி 14 நாள் கழிக்கிறது? அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்ப சாமி தான். அவங்க சாமி கிட்ட தான் ஒப்படைக்கணும். வேற வழி தெரியல. பிறந்த நட்சத்திரம் தெரியாதவங்க, பிறந்த தேதி தெரியாதவங்க, அவங்க ராசி தெரியாதவங்க என்ன பண்ணணும்? அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்? அவங்களுக்கு குறிப்பெடுக்கலைல்ல. அப்ப குறிப்பெடுக்காத அவங்களுக்கெல்லாம் வந்து ஞானசம்பந்தர் பாடின பாட்டு தான். அடியாருக்கு மிகவே, அடியார் அவருக்கு மிகவே. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. அப்போ 2 விதமான பாடல். ஒரு பாட்டுல 2 ஈராறுன்னு வருது. அந்த கணக்கு நம்ம தர்மயாதனத்துல சொல்லியிருக்காங்க. ஆனா, இந்த சைவம்.org என்ன வருதுன்னா, திருந்து தினமத்தினத்தனோடு நின்று அறிந்து, இருந்து அறி நாளொன்று 2, 8, 3. 2, 8, 3ன்னு தான் வருது. பொருந்திய நாளோடு புக்கறிந்து நோக்கி, வருந்துதலின்றி மனை புகலாமே. அப்படின்னா, மனை புகலாமைன்னா யோகம் செய்வதற்கு, தவம் செய்வதற்கு அற்புதமான நாட்களை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கணக்கு சொல்லியிருக்கிறாரு. 2, 8, 4. ஆமா. இப்படி எடுத்துக்கலாம். இப்போ அந்த அடிப்படையில நம்ம தவிர்த்துன்னு சொன்னாங்கல்ல, அப்படி போகும்போது, இங்க தவிர்த்துன்ற வார்த்தை இல்லவே இல்ல. 2, 8, 3 பொருந்திய நாளோடு புக்கறிந்து நோக்கி, வருந்துதலின்றி மனை புகலாமே. அப்போ இப்படி எடுத்துக்கலாம். 2யும் 8யும் 3யும் கூட்டினா 13. பிறந்த நட்சத்திரத்தையும் கழிச்சோம்னா 14. 14 நாள் கழிச்சு நீங்க யோகத்துல உட்கார்ந்தீங்கன்னா சிறப்பா எம்பெருமான் திருவடியில் நீங்க இளைப்பாறலாம் அப்படின்றதுதான் செய்தி. இளைப்பாறலாம்னு என்ன அர்த்தம்னா, உயிரை விட்டுறது கிடையாது. தவத்துல கூடி மகிழலாம் அப்படின்றதுதான் செய்தி. யோகத்துல நீங்க மனை புகுந்துன்னா மனையில புகுந்துன்னா புருவ நடுவுல இருந்து திளைக்கலாம் அப்படின்றதுதான் செய்தி. நல்ல குருநாதர்கிட்ட கேட்டு இதெல்லாம் எப்படிங்க ஐயான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆமா. அப்ப 2, 8, 4ன்னா என்ன? 2, 8, 3ன்னா என்ன? அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப கலந்து ஆலோசனை பண்ணோம்னா ஒரு முடிவுக்கு வரலாம். கடைசியில ஞானசம்பந்தர் சொன்ன சொல்லுதான் நான் அடியேன்னு சொல்லுவேன். எதுக்கெல்லாம் இதெல்லாம் பார்த்து நோக்காது. ஆனா, இது வேலைமான்னுட்டு சொல்லியிருக்க மாட்டாரு. தேவையில்லாத ஒரு பாட்டு வரும். நான் கேட்கிறேன். வராது. உண்மையிலே இது ஒரு உண்மை இருக்கும். அப்ப எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 14 நாள் கழிச்சு எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பான செய்யலாம் அப்படின்றது தான் செய்தி. ஆமா. அப்படியும் முயற்சி பண்ணலாம். தவம் பண்றதுக்கும் முயற்சி பண்ணலாம். இல்லற வாழ்க்கைக்கு உண்டான விஷயத்த தொடங்குறதுக்கும் அவங்கவங்க பிறந்த நட்சத்திரத்திலிருந்து, ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 14 நாள் கழிச்சு வேலைய பார்க்கலான்றது தான் செய்தி. ரைட்டு. இது வந்து ஜெனரலா எடுத்த முடிவு. இதெல்லாம் ஜெனரலா எடுத்த முடிவு. அப்போ ஒரு பாட்ட நம்ம புறக்கணிக்கிறதுக்கோ, மாத்தி எழுதுறதுக்கோ, ஒரு சொல்ல மாத்தி போடுறதுக்கோ இங்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆனா, இங்க பாடல் மாறி இருக்குது. நம்ம என்ன பண்றது? எப்படி ஆரம்ப பாடல் எப்படி இருந்திருக்குன்னு நம்மளால கணிக்க முடியலையே! ஆமா. சைவம்.orgல 2, 8, 3ன்னு போட்டிருக்கு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க தர்மயாதனத்துல 2 இரு 2 இரு இரு அதாவது 2 பாட்டு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 2 இரு 3ன்னு போடுறாங்க. 2 இரு 3 அப்படின்னு போடுறாங்க. நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதனால கடந்த நிகழ்ச்சிகள்ல 2 பாடல்ல நம்ம தவிச்சிருக்கிறோம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இப்படிதான் தவிச்சோம். ஒரு பாடல் இப்படி இருக்குது, ஒரு பாடல் அப்படி இருக்குது. நம்ம எப்படி எடுத்துக்கலான்ற ஒரு கோணத்துல சிந்திக்கும்போது நேரம் போயிருச்சு. அது மாரி தான் இந்த பாடலும் எண்களால இவ்வளோ நம்ம எண்களால நம்ம இவ்வளோ தடுமாற்றத்த அடைய வேண்டியது இருக்குது. ஆனா குறிப்பா அப்படி வேணா எடுத்துக்கலாம். நம்ம 2, 8, 3யும் கூட்டினோம்னா 13 நாள். ஜென்ம நட்சத்திரத்தை கழிச்சோம்னா 14. 14 நாள் கழிச்சு எந்த ஒரு காரியத்தை நீங்க தொடங்குனா சிறப்பாக அமையும். அது இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அது யோகமாக இருந்தாலும் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். இதுதான் இந்த பாடல் சொல்ல வர செய்தி. ஒரு பாடல ஆய்வு எடுத்தோம்னா எவ்வளோ டீப்பா போகும்.
இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம். திருமூலர் என்னதான் சொல்ல வராரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? ஆராய்ச்சி பண்ணலாம். எல்லாமே இறைவன்ட்ட ஒப்படைச்சிடலாம். பூர்வ நடுவுல எல்லாம் உள்ள இறை அப்பா என்னவோ திருமந்திரத்துல இந்த மாதிரி 2, 8, 3ன்னு சொல்றாங்க. இந்த 2, 8, 3 நமக்கு புரியல. இது என்ன கணக்கு சாமி? எனக்கு அந்த அறிவே இல்லையே. நான் பொறந்த டேட்டும் எனக்கு தெரியாது. எனக்கு நட்சத்திரமும் தெரியாது. நான் எப்படி இதெல்லாம் உட்கார முடியும்னா, அவங்கலாம் யாருங்க? ஆமா. பொறந்த டேட்டும் தெரியல. பொறந்த நட்சத்திரமும் தெரியல அப்படின்னும்போது, அவங்க எப்படி? இறைவனுடைய அம்சம் தான். சாமி அனாதி, இவங்களும் அனாதி அவ்வளவுதான். சாமிக்கு என்ன கிடையாது? நாளும் கிடையாது, கோலும் கிடையாது. அப்ப அவன் அடியாருக்கும் நாளும் கிடையாது, கோலும் கிடையாது. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது, நமக்கு நாளும் இல்ல, நட்சத்திரம் இல்லன்னு எப்போ வேணாலும் உட்காரலான்ற செய்தி நமக்கு புலப்படுது. ஆனா, திருமூல நாயனார் ஒருபோதும் பொய்யுரை 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 எழுதுவதில்லை. ஒரு காரண காரியம் தான் சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். அதையும் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும். அவங்கவங்க நட்சத்திரத்திலிருந்து ஒரு 14 கூட்டி, அதுக்கப்புறம் உட்கார்ந்தா உண்மையில என்ன நடக்குதுன்ற வேடிக்கை பார்த்துட்டு, அந்த அனுபவத்த எல்லாரும் சொல்லணும். இதே சிகாரம் செய்வநெறி பாடசாலையில, ஐயா என் நட்சத்திரத்திலிருந்து கூட்டுனா 14 நாள் வந்துருச்சுங்க ஐயா. அதுக்கப்புறம் நானு எந்த காரியத்தையும் தொடங்கி பார்க்கலாமா? தொடங்கி பாருங்க. தொடங்கி பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கிடையில எந்த நட்சத்திரத்தையும் நீங்க இதுக்கிடையில இருக்க எல்லா இதுலயும் எதுவும் அதுக்குன்னு சாப்பிடாமலாம் இருக்க முடியாது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாம் பண்ண போறோம். பட் மனை புகுந்து யோகம் பண்றதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இல்ல நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த அடிப்படையில பார்த்துங்க. சரியா? இப்ப அடியேன் சொன்ன மாரி 27 நட்சத்திரத்துக்கும் 27 அதிபதி. ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஓனர் இருக்காரு. அந்த அடிப்படையில உங்களுக்கு அனுஷம்னு சொன்னா, அதுக்கப்புறம் கூடிய 14 நாள் கழிச்சு வரக்கூடிய விஷயங்கள நீங்க செஞ்சா நல்லா இருக்கும்ன்றது தான் செய்தி. சரி. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 விதமான பொழிப்புரைய நம்ம பார்த்தோம். இந்த கன்க்ளூஷன் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஆக நமக்கு அறிவு கிடையாது. படிக்கலாம். படிச்சது செய்தி இதுதான். எனக்கு புரியலையே சாமின்னா, யார்கிட்ட கேட்க முடியும்? புருவ நடுவுல தான் கேட்க முடியும். அப்பா இந்த செய்தி எனக்கு புரியலையே. அப்படி அங்கதாங்க. அப்போ அடியார் பெருமக்கள் நீங்க என்ன பண்ணணும்னா, தவத்துல உட்கார்ந்து இந்த பாட்டுக்கான அர்த்தம் என்ன சாமின்னு கேட்டு பாருங்க. சாமி என்ன உணர்த்துறாரோ அதை நீங்க செய்யுங்க. அவ்வளவுதான். அப்ப அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவர்கள் உட்கார்ந்து என்ன கத்துக்கிறீங்களோ கத்துக்குங்க. ஏன்னா அவங்கவங்க சாமி உள்ள உணர்த்துறது தான் வாழ்க்கை. ஆமா. இதுல திருமூல நாயனார் சொல்லப்படி கணக்குப்படி நம்ம பார்த்துட்டோம். சரி. பாட்ட ஒரு முறை படிச்சுட்டு நிறைவு செஞ்சுக்கலாம். திருச்சிற்றம்பலம். 2 வாட்டி நான் பாடணும். ஒரு வாட்டி தர்மயாதனம் பாடின மாதிரி பாடணும். இன்னொன்னு மற்ற புத்தகங்க சைவன் டாட் ஆர்ஜில இருக்க மாதிரி பாடணும். 2 விதமான பாட்டை நான் பாடி முடிக்கிறேன். ஏன்னா அப்புறம் வரலாற்றுல பிழை வந்துடக்கூடாது. அடியேன் தப்பா பதில் சொல்லிட்டேன், தப்பா படிப்புரை ஆற்றுன்னு சொல்லக்கூடாது இல்ல. அதுல 2 பாட்டையும் பாடிடுறேன். திருச்சிற்றம்பலம். திருந்து தினமத்து தினத்தினோடும் நின்று இருந்தறினால் 1 2 3 பொருந்திய நாளோடு உக்கறிந்து நோக்கி ஓங்கி வருந்துதலின்றி மனை புகழாமே. பொருந்திய நாளோடு புக்கறிந்து ஓங்கி வருந்துதலின்றி மனை புகழாமே. இது தர்மயாதனம் சொன்னது. சைவன் டாட் ஆர்ஜில என்ன இருக்குன்னு அப்படியே பாடிடுறேன். திருந்து தினத்தினோடு நின்று இருந்தறினால் 1 2 8 3 பொருந்திய நாளோடு புக்கறிந்து ஓங்கி வருந்துதலின்றி மனை புகழாமே. திருவள்ளுவர் கருணையினால திருமூல நாயனார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். இந்த பாடல்கள் வரக்கூடிய இந்த பாடல் பொழிப்புரைகள் எல்லாம் நம்ம அடியன் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் ஆய்வு செஞ்சு தான் அதில் சொல்லியிருக்கிறோம். ஆமா. நான் குறிப்பெடுக்கிற பழக்கம் அடியனுக்கு இல்லை. அன்றைக்கு உண்டான நிகழ்ச்சியை அப்படியே பார்ப்பேன். இதை முன்கூட்டி பார்த்துருந்தா சில செய்திகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இருந்தாலும் என்ன கிடைக்கணுமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். எது ஒட்டணுமோ அதான் நமக்கு ஒட்டும். அந்த வகையில அவங்க ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து 14 நாள் கழிச்சு 14வது நாள் உட்காந்து பாருங்க. இல்ல 15வது நாள் உட்காந்து தவத்தை கூட்டி பாருங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. அதே மாதிரி தர்மராஜன் சொன்ன மாதிரி இல்வாழ்க்கைக்குரிய பணியும் செஞ்சு பாருங்க. நல்ல காரியங்களை துவங்கி பாருங்க. எப்படி இருக்குதுன்னு நீங்க உங்க அனுபவத்தின் கண்ணில் கீழே அடியனுடைய யூடியூப் பக்கத்துல கீழே கூட எழுதலாம். இல்லைன்னா கைபேசியில் தொடர்பு கொண்டு விஷயத்தையும் சொல்லலாம். அப்படின்னு சொல்லி அடினா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலை வணங்கி நம்ம எல்லாம் திருமந்திரத்தை சிந்திக்க வச்ச திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம்.
வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்ல அக்துரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க வலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் வங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் வழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். மற்றொன்னையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.